இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரம் 11வது வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. குணசாலியாகிய ஸ்திரீனுடைய புருஷனின் இருதயம் அவளை நம்பும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலிருந்து குணசாலி யார், அவளுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்த அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அறிந்திருக்கிற உண்மை. ஆனால் இன்றைக்கு இதில் கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆவிக்குரிய அனுபவமாய் இதை நாம் யோசிப்போமானால், நம்முடைய ஆண்டவர் இயேசு மணவாளனாய் இருக்கிறார். திருச்சபை என்று சொல்லப்படுகிற விசுவாசிகள் நீங்களும் நானும் மணவாட்டிகளாக இருக்கிறோம். இப்போ இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தின்படி குணசாலியான ஸ்திரீயை அவள் புருஷனுடைய இருதயம் நம்பும். மணவாளனான கிறிஸ்து மணவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிற உன்னை நம்புவாரா? தேவன் உன்னை நம்ப முடியுமா? நீ தேவனுக்கு முன்பாக, மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்பக்கூடிய ஒரு மணவாட்டியாய் நீ இருக்கிறாயா? அதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாய் சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் பவுலை குறித்து, அவனுடைய வாழ்க்கை அனுபவத்தை குறித்து நடத்துவதை 1 தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார். என்னை உண்மை உள்ளவன் என்று நம்புகிறார் என்று அங்கே சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மணவாளனான கிறிஸ்து நம்மை, நம்முடைய செயல்களை, நம்முடைய காரியங்களை குறித்து நம்பிக்கை உள்ளவராக இருப்பாரானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். யோபின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 15வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. நன்றாய் கவனியுங்கள், கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. ஐயா, ஒரு பாவியை நம்பல, ஒரு அக்கிரமக்காரனை நம்பல, ஒரு அநியாயக்காரனை நம்பல என்று சொன்னால் உண்மைதான், அது நம்ப முடியாது, அது நம்புவது அரிதான காரியம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லை. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்கிறோம், நான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் யாராயிருக்கிறோம்? தேவனுடைய பார்வையிலே நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே, நான் அவர் நம்பும் பாத்திரமா இருக்கிறேனா என்று என்னை யோசிக்கிறேன். அதே போல நீங்களும் கூட தேவனுடைய நம்பிக்கைக்கு உரியவரா என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, பண விஷயங்கள் ஆனாலும் சரி, தொழில் காரியங்கள் ஆனாலும் சரி, எந்த விதத்திலையும் தேவன் நம்பும் ஒரு பாத்திரமாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பொழுது சம்பத்து குறையாது. ஒரு 3 காரியங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. எனக்கேற்ற என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்னைக்கு அநேக சமயங்களிலே என்னால் முடிந்தவரை நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என்னால் இயன்றவரை நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பது எல்லாரும் சொல்லுகிற காரியம். நீங்களும்
அதை நினைவில் வைத்திருப்பீர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீயும் எனக்கேற்ற பரிசுத்தனாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருக்கேற்ற பரிசுத்தம் என்பது என்ன? அது நமக்கு தெரிய வேண்டும். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். நீதிமொழி 30:12 வாசிக்கிறோம், தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும், கழுவப்படவே இல்லை அப்படி சொல்லவில்லை, கழுவினார்கள், சுத்தம் பண்ணினார்கள், சுத்திகரித்து கொண்டார்கள். ஆனால் அழுக்கற மாசு நீங்க, குறைவு நீங்க முற்றிலும் கழுவப்படவில்லை. ஏதோ கழுவி இருக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு, இன்னும் கொஞ்சம் அசுத்தம் இருக்கு. அதோடு கூட தங்களை பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்கிறாங்க. அதைதான் அந்த நீதிமொழி வசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? எனக்கு ஏற்ற பரிசுத்தம். கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் என்றால் என்ன? 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்பே, மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. இங்கே என்ன சம்பவம்? அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரும்பொழுது கிராமத்தில் மக்கள் மத்தியில் என்ன நிலை ஏற்படும் யோசித்து பாருங்கள். எவ்வளவு அவமானம், வேதனையான வார்த்தைகள் இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த யோசேப்பு, அவன் ஒரு நீதிமானாக இருந்தபடினாலே அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருக்கிறான். ஆண்டவர் அவனிடத்தில் வந்து பேசுகிறார், யோசேப்பே, மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது எப்படி? ஏற்றுக்கொள்வதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை. அந்த யோசேப்பு அப்படியே மாறுதர சொல்லாமல் ஏற்றுக்கொள்கிறான். ஒருவேளை அவனுடைய மனதின்படி, நம்முடைய மூளை யோசனையின்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஆனால் தேவன் சொல்லிவிட்டார், ஆகினாலே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி யோசேப்பு ஏற்றுக்கொண்டான். அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தம். உங்க மனசுக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய மனதின்படி முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை அது இருக்குமானால், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமானால், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:1 எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னால், எலியாவே, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. அந்த ஆகாப் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ராஜா எப்பொழுது எலியா கிடைப்பார், அவரை கொலை செய்யணும் அப்படி தேடிட்டு இருக்கிறார். அப்படி கொலை செய்ய தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆகாப் ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே, நீ போய் உன்னை காண்பி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவனே நம்மளை கொலை செய்ய தேடிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட போய் உன்னை உடனே பிடிச்சி கொண்டுருவானே, நான் எப்படி போக முடியும்? முடியாத ஒரு காரியம்தான். ஆனாலும் எலியா போகிறான். அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தம். தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி வந்த உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், அதுதான். லூக்கா 5:4 நீங்க வாசிப்பீங்கன்னா, பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, ஆழத்திலே படகை தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்க, மீன் கிடைக்கும். அவன் சொல்றான், ராமலூசம் பிரயாசப்பட்ட ஆண்டவர், ஒண்ணுமே கிடைக்கலையே. ஏன்னா அவன் எக்ஸர்வீஸ் மேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல, வேதனையோடு வந்து நின்று கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தில் போய் வலைய போடு, உடனே ஆகிலும் உம்முடைய வார்த்தை அனுப்ப போகிறேன். அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தம். உன்னால முடியாது, நம்மால முடியாது, நம்முடைய இருதயம் ஒற்றுக்கொள்ளாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்கிறதுல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் தான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக கொலோசையர் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான் என்று சொன்னால் அடுத்த பகுதி இருளில் உள்ள பரிசுத்தவான். கவனிங்க, ஒளியிலுள்ள பரிசுத்தவான் என்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது, இருளில் உள்ள பரிசுத்தவான் என்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஒளியிலுள்ள பரிசுத்தவான் கூட்டத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் நம்புவார், இருளில் உள்ள பரிசுத்தவானுடைய கூட்டத்தில் இருக்கிறவரை கர்த்தர் நம்ப முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? தேவன் நம்பும் பரிசுத்த கூட்டமா என்பதை யோசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான் கூட்டம் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வி. அதற்கு வேதம் சில அனுபவங்களை நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:8 நாம் வாசிக்கிறோம், பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து. அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தம் என்பது என்ன?
ஆண்டுடைய அழைப்பு, ஆண்டுடைய தெரிந்து கொள்ளுதல், ஆண்டுடைய வழிநடத்துதல், இதிலே தெளிவோடு கூடிய ஓட்டம். அதுதான் ஒளியில் உள்ள பரிசுத்தம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். பகலில் நடக்கிறவங்க சீராய் நடப்பாங்க. வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்கும், செயலில் ஒழுங்கு இருக்கும், ஊழியத்தில் ஒழுங்கு இருக்கும், எல்லாம் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அதுதான் பகல். அதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான். எல்லாம் குழப்பிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அதையும் இதையும் போட்டு ஒன்றும் சரியில்லாமல் செய்கிற காரியமாக இருந்தால், குடும்ப வாழ்க்கையாக இருந்தால், ஊழியமாக இருந்தால், அது இருளில் உள்ள பரிசுத்தம். இன்றைக்கு உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 9:4 நாம் வாசிக்கிறோம், பகல் காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பியருடைய சித்தத்தை, கிரியையை நான் செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. அப்போ ஒளியிலுள்ள பரிசுத்தம் என்பது பிதாவுடைய சித்தம் செய்கிற வாழ்க்கை. அதை தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. கடைசி 3வது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கிறோம், நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. பிழையற்ற பரிசுத்தம். அடுத்தது பிழை உள்ள பரிசுத்தம். நீங்கள் எந்த பரிசுத்தத்தில் இருக்கிறீர்கள்? தேவன் நம்மை நம்ப வேண்டுமானால் பிழையற்ற பரிசுத்தம். அந்த பிழையற்ற பரிசுத்தம் என்றால் என்ன? மத்தேயு 15:8 நாம் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை கனமணுகிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கு. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை அப்படி பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் வார்த்தைக்கும், தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்கிறது பிழையுள்ள பரிசுத்தத்தில் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை நம்ப முடியாது. தேவன் எதிர்பார்க்கிறது பிழையற்ற பரிசுத்தம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க, வெளியே வரணும்னு சொல்லி. கிருபையுள்ள ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து விட்டார். அவன் கதவை தட்டி கொண்டிருக்கிறான். ரோதை ஒற்று கேட்டு வந்து சொல்றா, பேதுரு வாசலில் நிற்கிறார். ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஜெபிக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ பிதற்றுகிறாய். பார்த்தீங்களா? அவங்க ஜெபத்தில் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதான் பிழையுள்ள பரிசுத்தம் என்பது. அன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஓசியா 8:14 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். ஆராதனை, ஆடல், பாடல் எல்லாம் இருக்கட்டும், அதில் இயேசுக்கு இடம் இருக்குதா என்று சொல்லி பாருங்கள். அப்படி இருந்தால்தான் அது பிழையற்ற ஒரு பரிசுத்தம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மணவாளனாய் கிறிஸ்துவுடைய இருதயம் மணவாட்டியாக நம்மை நம்ப வேண்டும். ஏன் நம்ப முடியவில்லை? தேவன் நம்ப வேண்டுமானால் அவருக்கேற்ற பரிசுத்தம், ஒளியிலுள்ள பரிசுத்தம், பிழையற்ற பரிசுத்தம் நமக்கு தேவை. நீங்கள் எந்த பரிசுத்தத்தில் இருக்கிறீர்கள்? ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நான் எந்த பரிசுத்தத்தில் இருக்கிறேன், தேவன் என்னை நம்புவாரா? அப்படி இல்லை என்றால் நம்பும்படியான வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்க கிருபை கொடும். உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜான் எம் ஜெயராஜ், 123A, தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikirar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.